இந்த ஒரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்குள்ள நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஏன் தேவன் அமைதியா இருக்கிறார், எந்த காரியத்துல எல்லாம் தேவன் அமைதியா இருப்பார் என்கிற தலைப்பின் அடிப்படையில ஆவியானவர் நம்மோடு கூட பேசி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம கூப்பிடும் போது, எதிர்பார்க்கும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது ஆண்டவர் பதில் தராமல் இருக்கிறாரே, ஆண்டோடைய சமூகத்துல விடுதலை கிடைக்காமல் இருக்கிறதே ஏன் என்று சொல்லி நிறைய நேரங்களை நம்முடைய வாழ்வில ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எதனால அந்த அமைதியாக இருக்கிறார், எதனால ஆண்டவர் அதுல பொறுமையா இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுல 3 காரியங்களை முன்வைத்து நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். எந்தெந்த காரியத்துல எல்லாம் நான் அமைதியா இருப்பேன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா பிசாசானவன் அதை நம்ம அறியாத பட்சத்தில் நம்மளை வீழ்த்தி விடுவான். நீ எவ்வளவு ஜெபிக்கிற, எவ்வளவு அதிகமாய் ஆண்டருக்காக செயல்படுகிற, ஆண்டவர் நோக்கி தானே ஜெபிக்கிற, பிறகு ஏன் உனக்கு ஆண்டவர் பதில் தரல, உனக்கு ஏன் இந்த இழப்புகளை ஆண்டவர் கொடுக்கணும், உனக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையில் உனக்கு உருவாக்கி தரணும், ஏன் உனக்கு இந்த துன்பத்தை கொடுக்கணும், ஏன் இந்த உபத்திரத்தை பாதையில கொண்டு வரணும் என்று சொல்லி பிசாசானவன் நம்மளை வீழ்த்துவதற்கு நிறைய ஆலோசனை கொடுப்பான். ஏன்னா நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதுல பதில் தாமதமாகும் போது துர் ஆலோசனை கண்டிப்பாக வரும். விளங்கலையா? ஒரு எதிர்பார்க்கிற காரியத்தில் பதில் நமக்கு உடனே கிடைக்காவிடில் அதற்கு துர் ஆலோசனையாக பிசாசவன் பல விதத்துல கொண்டு வருவான். அதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவன் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அமைதியா இருக்கிறார்னா ஏன் அமைதியா இருக்கிறார், நம்ம அதை அறிந்து நாம் ஆண்டவரிடத்துல வரணும், செயல்படணும், கேட்கணுங்கிறத ஆண்டவர் நம்மோடு கூட இதை உணர்த்துகிறார். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். அதுல முதல் காரியத்தை நேற்று தினங்கள ஆவியா நம்மோட பேசினார். அதுல முதல் காரியத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நம்முடைய தேடுதல் சரியில்லாத போது தேவன் அமைதியா இருப்பார்னு பார்த்தோம். அதாவது இது எப்போ வரைக்கும் இந்த அமைதி இருக்கும் அப்படின்னா, நான் மனம் மாறு வரைக்கும் இந்த அமைதி இருக்கும். வழங்குதா? என் வாழ்வில மனமாற்றம் உண்டாகும் வரை தேவன் இதுல அமைதியா இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்ப நம்ம எல்லாம் நான் ஆண்டவரே உம்மதானே தேடுறேன், உம்மை நோக்கி தானே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ராக் உருவாக்கி ஓடணுமானால் அந்த ட்ராக்ல ஓடும்பொழுது தேவனிடத்துல இருந்து பதில் வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட கற்றுக் கொடுத்தார். சரி, இன்றைக்கு 2வது காரியம், எப்பொழுது எந்த காரியத்தை நிமித்தம் தேவன் அமைதியா இருப்பார், ஏன் அமைதியா இருக்கிறார் என்று சொல்ற 3 காரியத்துல இன்னைக்கு 2வது காரியம் எடுத்தவங்க வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 8-10 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 23வது அதிகாரம் 8-10 வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அதுல கொடுக்கப்பட்டு பாருங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி கோலித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இப்போ 2வது எந்த காரியத்து நிமித்தம் தேவன் அமைதியா இருப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது இதுல சொல்லப்பட்டது பாருங்க. அந்த யோபு சொல்ற வார்த்தை இது. ஏன்னா அந்த அதிகாரத்தினோட முதல் காரியத்தை பாத்தீங்கன்னா தெரியும். யோபு பிரதியுத்தரமாக அவர் சொல்றாரு, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்ல, பின்னாக போனாலும் அவர் இல்ல, இடது புறத்துல அவர் கிரியையை நான் செய்யறேன், அங்கேயும் காணேன், வலது புறத்திலும் அவரை காணாதபடிக்கு ஒளிக்கிறது. எங்க பார்த்தாலும், அதாவது சொல்ல எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம் யோபு சொல்றாரு. நல்ல கொனிங்க முதல் காரியத்தை பார்க்கும்போது நான் மனமாற்றம் இல்லாமல் பின்மாற்றத்தோடு ஆண்டவரை தேடும் போது அவர் அமைதியா இருப்பார். இன்னைக்கு 2வது ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது என்ன இந்த காரியத்தை சொல்லும் போது 10ஆம் வசனத்தை அழகா சொல்றார் யோபு, அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேனா விளங்குவேன். இப்ப 2வது எப்பொழுது அமைதியா இருப்பார் ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்கலன்னோடனே மனுஷனுடைய இயல்பு என்பது சோர்வு தான் வந்துடும். இல்லன்னா ஏன் வருது எதுன்னு அதை குறித்து குழம்பி வேதனையும் கவலையும் தான் மிஞ்சுமே தவிர அதுக்கு பதில் கிடைக்காமல் போயிடும். அப்ப எந்த சூழ்நிலையில எல்லாம், எந்த காரியத்துல எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அமைதியா இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யோபுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் சொல்லும் பொழுது
சோதனை காலம் முடியும் வரை தேவன் அமைதியா இருப்பார். விளங்குதா விளங்கலையா? ஹலோ, சோதனை காலம் முடியும் வரை அமைதியா இருப்பாரு. யோபை குறித்து அவர் தான் நல்சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை நாம் நன்மையா ஆண்டவரை தேடலாம், நம்முடைய தேடுதல்ல கர்த்தரே சர்டிபிகேட் கொடுக்கலாம். யோபை போல அவன் உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் என்ன பிள்ளைன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சோதனை காலம் வரும்பொழுது தேவன் அமைதியா இருப்பார். விளங்குதா விளங்கலையா? சோதனை காலம் முடியும் வரை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அமைதியா இருப்பார். அதுக்கப்புறம் அதான் சொல்றேன், எல்லா பக்கமும் நான் பாக்குறேன், எனக்கு எந்த இடத்துலயும் வழி இல்ல. யோபு சொல்றாரு, எல்லா பக்கமும் நெருக்கம் தான், ஆனாலும் நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக நான் நினைக்குவேன், விளங்குவேன். ஏன்னா நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது. அந்த விசுவாசம் சோதிக்கப்படுவது அவசியம் என்று வேதமும் சொல்லுகிறதா இல்லையா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். வழங்குதா? அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நல்லா கவனிக்கணும். முதல்ல எப்பொழுது தேவன் அமைதியா இருப்பார், எந்த காரியத்துலதான் அமைதியா இருப்பார் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் சரியானபடி தேடாத பட்சத்தில், என் தேடுதல் சரியில்லாத போது, உலகத்துக்காக, ஆதாயத்துக்காக, நன்மைக்காக மட்டும் நான் ஆண்டவரை தேடுவேன்னா என் தேவன் அமைதியா இருவாரு. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் மனம் மாறும் வரை அமைதியா இருப்பாரு. என் வாழ்வில என் தேடுதல் மாறும் வரைக்கும் தேவன் அமைதியா இருப்பாரு. 2வது, ஆண்டவர் பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு சோதிக்கப்படுகிற வரும். சோதிக்கிறவருக்கு ஒரு காலம் உண்டு. அப்ப அந்த சோதனை காலம் முடியும் வரைக்கும் தேவன் அமைதியா இருப்பார். விளங்குதா விளங்கலையா? ஏசுதான் வந்து இல்லையா, வனாந்தரத்துல போய் பரிசுத்தாவினால் வனாந்தரம் கொண்டு போகப்பட்டு அங்க பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது, அந்த சோதிக்கப்படும் பொழுது எந்த சப்போர்ட்ல சோதிக்கப்பட்ட பின்புதான் என்ன செய்யறார்கள், தூதர்கள் வந்து அவங்களை பலப்படுத்துறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனை காலத்துல நமக்கு தேவன் அமைதியா தான் இருப்பார். அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன செய்வோம், பிசாசு, நீ நல்லா தானே ஜெபம் பண்ற, நல்லா தானே இருக்கிற, நிறைய நீ ஆண்டுக்காக தானே இப்ப உண்மையா வாழ்ந்துட்டு இருக்க, ஏசப்பா பார்த்தாங்க தானே இந்த வாலிப வயசுல நீ வாழ்ற, நீங்க குடும்பத்துல வாழ்ற, ஆனா ஏன் உனக்கு அற்புதம் செய்யல, ஏன் உனக்கு மாத்திரம் ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது, நீ உண்மையா தானே கூப்பிடுற அப்படிங்கறத காரியத்தை நம்ம உழப்பும்படியா பிசாசு பல விதத்துல போராடுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம நம்மளும் அதனால யோசிக்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி ஆண்டவர் அனுமதிக்கலாம், எதுக்கு என் வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கலாம், அவரை தானே தேடுறேன், நான் வேற தேவையில்லாத தேடுறேன், இப்ப என் அத்தியாவசிய தேவை தானே சொல்றேன், இதனால எனக்கு நன்மை ஆகுமா, இதனால என் குடும்பத்துக்கு நன்மை ஆகுமா, இதனால நான் மற்றவங்களுக்கு அது நன்மையா இருப்பேன்னு. ஆனா ஆண்டத்துல சோதிக்கும் வரை, உன் காலம் சோதனை காலம் முடியும் வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன் என்பதை நீ உணர்ந்து கொள். ஏன்னா அந்த வசனத்தை நம்ம நிறைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல, உபத்திரத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திர குகையில தான் நம்மளை தெரிந்து கொள்வது எப்படி, நான் தேடுறதுனால இல்ல, சோதனையில என் பிள்ளை இன்னைக்கு அது நிமித்தம் தான் நான் அவருடைய பிள்ளைங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சோதனை காலம் நம்முடைய வாழ்க்கையில முடியும் வரைக்கும் தேவன் அமைதியா இருப்பார். விளங்குதா உங்களுக்கு? ஏன் யாருக்கு இந்த சோதனை வரும் தெரியுமா? யாருக்கு இந்த சோதனை வரும்? யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் 2 தடையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாரு நன்மை? கட்டிப்பான. யோபுக்கு முன் இருந்த எல்லாத்தையும் பார்க்கணும், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு. அப்ப யாருக்கு இரட்டத்தனையான நன்மை வருகிறதோ, யாருக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுக்கிறாரோ, யாருக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க போகிறாரோ
அவர்களுக்கு அவர்களுக்கு தான் தேவன் சோதனையை அனுமதிப்பார். விளங்குதா விளங்கலையா? எல்லாரும் சோதிக்கப்படல. ஆனா யாருக்கு தேவனுடைய பிள்ளைகளா யாருக்கு விசேஷமா அதிகமான சோதனை யாருக்கு வருதுன்னா, யாருக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுக்க போறாரோ, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, அதான் ரெட்டிப்பான நன்மை. நம்ம உலகத்துல மட்டும் ரெட்டிப்பான நன்மைன்னு பார்க்க கூடாது. புரியுதா புரியலையா? இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஆண்டவர் சொல்ல, இந்த 2 விதமான நன்மைகளை யாருக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரோ அவங்களுக்கு தான் சோதனை வரும். பரலோக ராஜ்யம் யாருக்கு பெற்றுக் கொள்ள போறாங்களோ, இந்த பூமியிலையும் கர்த்தரோடு யாரெல்லாம் இருக்க போற நிலைத்திருக்க போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சோதனை வரும். யோபுக்கு அப்படித்தான் இரட்டைத்தனியான நன்மை ஆண்டவர் கொடுக்கறதுனால அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை அவன் வாழ்க்கையில வந்ததை நாம் பார்க்க முடிகிறோம். இந்த சோதனை எப்படி வரும் அப்படின்னா, நான் போகிற இடம், நான் எதிர்பார்க்கிற காரியம், நான் செயல்படுகிற காரியம் எல்லாவற்றிலும் சோதனை வரும். விளங்குதா விளங்கலையா? ஏன்னா இந்த சோதனை சில நேரம் பயங்கரமாவும் இருக்கும். மோசே 40 வருட சோதனை. தாவீதுக்கு யோசிச்சு பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்ம போகிற இடத்துல, எதிர்பார்க்கிற காரியத்துல, செயல்படுகிற காரியம் எல்லாவற்றிலும் சோதனை வந்துச்சு. ஆனா தாவீது நான் ஜெயித்த காரியத்துல கூட அங்க போய் கூட நினைக்கிறான். அவன் தாவீதை கண்டு நடுங்கினவங்களை கண்டு கூட இவன் பயந்து போகிற அளவுக்கு சோதனை வந்துச்சு. வந்துதா இல்லையா? ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 சாமுவேல் 21:13 வாசிங்க. 1 சாமுவேல் 21:13 பாருங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் சித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாச கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடி விழ பண்ணி கொண்டிருந்தான். காத்தின் ராஜாவாக ஆயித்தின் இடத்துல போறான். அங்க போகும்பொழுது இவனை தாவீது வந்திருக்கான்னு சொன்ன உடனே இவங்க ஆயுது கண்டு பயந்த ஒரு நாட்கள். தாவீதுடைய காரியங்களை காத்தின் ராஜா எல்லாரையும் முறியடிச்சவங்களுக்கு முன்பாக கூட இன்னைக்கு நிறைய நேரத்துல பயந்து நடுங்கிற ஒரு சூழ்நிலை. சில நேரங்கள் அப்படித்தான் உபத்திரங்கள் வரும். ஜெயித்த அதே நேரத்துல தீமையை அவன் ராஜாவாக அவன் அப்சலோம் ஐந்து ஓடும்போது தீமையை தூசிக்கிறான். எவ்வளவு ஒரு பெரிய சோதனை வரும். தனக்கு கீழ் உள்ளவங்களுக்கு மத்தியில கூட அவன் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் சோதனை என்பது. நாம் போகிற காரியத்துல, நாம் செயல்படுகிற காரியத்துல, எதிர்பார்க்கிற காரியத்துல எல்லாரையும் சில நேரத்துல நம்முடைய அற்பமா எண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கடந்து வரும் சில வேளைகளில். விளங்குதா உங்களுக்கு? வாழ்க்கையில சொல்றப்போ அற்பமாவும் பைத்தியமாவும் நடக்கும்படி சில நேரத்துல சூழ்நிலை வரும். அதே தாவீது சொல்றார், எனக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரம் தான் இருந்து சொல்றார். எனக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரம் தான். மரண போராட்டம். நான் என்ன செய்ய போறேன், ஏது பண்ண போறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தள்ளப்பட்ட ஒரு நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னார். 2வது, தேவன் எப்பொழுது அமைதியா இருப்பார்னா, சோதனையை நாம் ஜெயிக்கும் வரைக்கும் அமைதியா இருப்பார். விளங்குதா? முதல்ல நாம் மனம் மாறு வரைக்கும் அமைதியா இருப்பாரு. மனம் மாறினதுக்கு அப்புறம் நம்மளோட பேசுவாரு. 2வது, நான் ஆண்டவர் பிள்ளையா தான் இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில சில சோதனை வரும். சோதனையை தேவன் அனுமதிப்பார். அந்த சோதனையை நாம் ஜெயிக்கும் வரை தேவன் என்ன செய்வார்? அமைதியா தான் இருப்பார். விளங்குதா விளங்கலையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படிலாம் சோதனை வரும், யாருக்கு வரும்ங்கிறதை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். எது வரைக்கும் தேவன் அமைதியா இருப்பாரு? சோதனை காலம் முடியும் வரை. எப்ப முடியும்? நான் அதை ஜெயிக்கும் போது முடிஞ்சிடும். அப்ப நான் எனக்கு எப்படிலாம் சோதனை வரும், யாருக்கு வரும்னு ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. யாருக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க போறாரோ, யாருடைய வாழ்வுல தேவன் விதமான உயர்வை கொடுக்க போறாரோ அவங்களுக்கு தான் அந்த சோதனை வரும். அது எப்படி வரும்? நான் போகிற இடம், எதிர்பார்க்கிற இடம், செயல்படுகிற காரியம் எல்லாவற்றிலும் சோதனை வரும். அந்த சோதனை சில நேரங்களில் பயங்கரமாவும் இருக்கும். அந்த சோதனை நாம் ஜெயித்த உருவாக்கப்பட்ட நபர்களுக்கு முன்பாக அற்பமாகவும் ஐத்தியமாகவும் நடக்கும்படி இருக்கு. சில நேரங்களில் மரணம் அளவுக்கு போராட்டம் வரும். ஆனாலும் யோபு சொன்னது போல, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அந்த விசுவாசத்தை நாம் காட்டுவோம். ஏன்னா இந்த
பாடுகளோ இந்த சோதனை எதற்காக என்றால் நம்மளை விசுவாசத்தை சோதித்து பார்ப்பதற்கு. விளங்குதா உங்களுக்கு? உபத்திரவத்துல நீங்க தேவனை உயர்த்த செய்யறது சரி, கர்த்தர் எது செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார்னு சொல்லி நம்புறேன்னா அது உனக்கு வர்றது சோதனை தான். அதுல நீ விசுவாசத்துல உறுதியா இருக்கு. புரியுதா புரியலையா? எனக்கு உபத்திரவத்துல பயம், கவலை, வெறுப்பு, சந்தேகம் வந்தா நம்ம வழியை சரி பண்ணணும், மனம் மாறணும். அதே உபத்திரத்துல ஆண்டவருக்கு எல்லாமே கர்த்தர் நாம மகிமை. யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவரை உபத்திரத்திலையும் துதிக்க செய்யுதுன்னா அது நமக்கு வர்ற சோதனை உறுதியா இருக்கு. சந்தேகப்படாம தேவன் எனக்கு சொன்னபடி என் வாழ்வில் மேன்மைப்படுத்துவான்னு சொல்லி விசுவாசிப்போம். அப்பொழுது தேவன் நம்ம வெற்றி பெற்ற பின்பு, சோதனையை நம் விசுவாசத்தினால ஜெயித்த பின்பு, ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, நீ குணப்பட்ட பின்பு ஒரு சகோதரனை ஸ்திரப்படுது. அப்ப நம்ம குணப்பட்ட பின்பு, சோதனையும் என்பது ஒரு குணப்பட வேண்டிய சூழ்நிலை, அதை நான் ஜெயித்த பிறகு தேவன் என்ன நம்மோடு பேசுவதை, நம்ம பதில் தருவதை, நாம் விரும்புவதற்கு அதிகமான நன்மையை தருவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.